to Ramesh cooking tip. இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். பச்சை சுண்டக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சை சுண்டக்காய் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமா ஒரு 2 கப் அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், குழம்பு பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமா புளி ஊற வச்சிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிடாம இந்த மாதிரி லைட்டா கையை வச்சியோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டியால நசுக்கிக்கோங்க. அப்போ இந்த விதையெல்லாம் வெளில வந்துடும். வாஷ் பண்ணும்போது ஓரளவு ஃபுல்லாகவே வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா சுண்டக்காயும் நம்ம பண்ணிடலாம். இந்த விதை வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கணும். இது லைட்டாக நசுக்கிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணாலே இந்த விதைலாம் வந்துடும். ஸோ நம்ம 2-3 டைம்ஸ் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு ஜரத்தில் போட்டு வச்சிருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடான அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துடலாம். பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா ப்ரௌனிஷா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமா ஆயிடுது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு பச்சை சுண்டக்காவை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு ஜலம் விட்டுடலாம். புளி தண்ணி சேர்க்க கூடாது, ஏன்னா சுண்டக்காய் வேகாது. இது ஒரு பாதி அளவு வெந்த அப்புறமா நம்ம புளி ஜலம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்க புளியை கரைச்சு 1 கப் அளவு ஜலம் விட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இறக்கும் போது சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் குழம்பு. அவ்வளவுதான், சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரொம்பவே நல்லா ரெடி ஆயிடுது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இதை ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching. Please do like, share and subscribe.